பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பிக் பாஸ் செஞ்சு விட்டாரு. என்னையாடா நீங்க மதிக்கல, என் பேச்சாடா நீங்க கேட்க மாக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு ஆப்பு வச்சிருக்கார். அந்த ஆப்பு என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, இல்லைன்னா நான் அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன், நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி திவ்யாவோட ஒரு புலம்பல்ஸும், அதுல பல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பல விதமான டைலாக்ஸ்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து அமித்தும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காரு. என்னையா இப்படி பண்ணிட்டீங்க ஐயா, எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா அப்படின்ற மாதிரி அமித் ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி என்னன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் நடக்கும்ல. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, யார் அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தாங்களோ அந்த 6 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இந்த 6 பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஸோ அந்த 6 பேரை தாண்டி மற்ற எல்லாமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரியில் வந்துடும். அதில் யார் அந்த 6 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா, கனி, அரோரா, சபரி, பிரஜனு, சாண்ட்ரா அண்ட் விக்ரம். இந்த 6 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டிங் ஒவ்வொருத்தரும் 6 பேர், மிச்சம் இருக்கிற 10 பேர் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர். இந்த 10 பேர்த்துக்கான ஆப் என்ன தெரியுமா? 10 பேருமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். அதையும் நீங்க ஜெயிலுக்குள்ள சாப்பாடு தண்ணி எல்லாமே நீங்க ஜெயிலுக்குள்ள தான் சாப்பிடணும், வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்டுக்குள்ளே கால் வைக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயே கால் வைக்காம அப்படியே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுலயும் நீங்க பாத்ரூம் மட்டும்தான் போகணும். நீங்க பாத்ரூம் டோர் வழியா மட்டும்தான் போகணும். இந்த லிவிங் டோர் ஏரியா வழியா இது எந்த பக்கமும் போகக்கூடாது. பாத்ரூம் டோர் பக்கம் மட்டும் நீங்க போயிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் பிக் பாஸோட உத்தரவு. ஸோ அதுல சொன்ன உடனே பார்வதி, ஐயா பிக் பாஸ் என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா பார்வதி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இதுல ஓட்டிங்ல நியாயப்படி நடக்கவில்லை, அது பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பாயிருச்சு. ஏன்னா நீங்க நேத்து அந்த நெக்லஸோட மேட்ரு, அந்த நகை அவங்க வச்சுட்டு போயிருக்கணும். அதை நெச்சிட்டு போவாத நகையை இங்கேயே எடுத்துட்டு போயிட்டு கேம் விளையாண்டாங்க. அது ஒரு பெரிய தப்பு. அந்த ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீ ஓட்டு போட்டிருக்கணும். அதை ஓட்டு போடாது உங்களோட பெரிய குற்றம்ன்ற அவரை மற்ற ஹவுஸ்மேட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நகையை வச்சுதானே டாஸ்க்கு, அவங்க எப்படி இது பண்ணலாம்? அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி புலம்பிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நான் என் கேரக்டர், கொடுக்கப்பட்ட கேரக்டர் நான் நல்லா தான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், ஆனா என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன் பார்வதி அந்த ரோலை கரெக்டா பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் அந்த மாடுலேஷன் வாய்ஸ் எடுத்தாங்கன்றது வேணா நான் சொல்றேன். அந்த ஏங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ், வாங்க போங்கன்றதுல அந்த கோவையில் ஒரு ஸ்லாங் வரும்ல, அதை எடுத்து அந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அது கேரக்டர் விட்டு வெளியே போனாங்க, எல்லாருமே பண்ணாங்க, பட் அந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணாங்கன்றது நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த கேட்டகரியில பார்வதி இந்த ஒரு பாயிண்ட் என்னால் அந்த ஓட்டிங்லன்னும் போது அது ஓகே தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஒன்று. உடனே அரோரா என்ன சொல்லிட்டாங்க, சரிம்மா நீ இப்படி சொல்றல, நான் ஒரு கேள்வி கேட்குறேம்மா, நீ பிக் பாஸோட ரூல் புக்கு படி தானே பேசுற, அப்போ கண்ணு முன்னாடி எடுக்கக்கூடாது, கண்ணு முன்னாடி திருகக்கூடாதுன்றாங்களே, அதை பத்தி நீங்க பேசல, அதெல்லாம் பண்ண யார் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணா நாங்க அப்படிதான் வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அரோராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே 6 பேரும் 10 பேரும் சாரி, அந்த ரிமைனிங் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் 10 பேருமே ஜெயிலுக்கு போகணும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே மூஞ்சி மாறிடுச்சு, அதுல ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, திவ்யா அங்க போய் கிச்சன்ல சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. திவ்யா அவர்கள் என்னன்னா, நான் எல்லா டாஸ்க் 2 டாஸ்க் நல்லா பிளே பண்ணேன், அதுக்கப்புறம் டான்ஸ் மட்டும், அந்த கேரக்டர்ல டான்ஸ் மட்டும் தான் நான் ஒழுங்கா பண்ணல, நகையெல்லாம் பார்த்துக்கிட்டே இது எல்லாமே பண்ணேன், அதை மீறி என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டிருக்கீங்களே, இது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கனியை தாண்டி வேற யாருமே நியாயமா செய்யப்படல, எல்லாம் பயஸ்டா இருந்திருக்காங்க, பயஸ்டா இதுவா இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் உட்காந்து கிச்சன்ல பேசிட்டு இருக்காங்க. எப்படி கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கனி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு தெளிவுரையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எவனாவது டீம் ஒர்க்னு வந்துட போறீங்க, நான்லாம் அதெல்லாம் வரவே மாட்டேன், அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், எப்படி டீம் ஒர்க்லாம் வந்துடாதீங்க, அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி 20 முறை ஜெயிலில் போட்டால் கூட நான் போக ரெடியாக இருக்கேன், எனக்கு இப்படி தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே என் டீமில் கனியை தாண்டி வேறு யாருமே ஒழுங்கா பண்ணலன்னும் போது உடனே பிரச்சனை வந்துட்டார். நான் கூடவா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கண்ணியை தவிர எல்லாரும் பயஸ்டாக தான் இருந்தீங்க, சரி நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க அதை பதில் சொல்லுங்களேன், ஒழுங்கா பேசுங்கன்றேன். சொல்லும்போது அங்கே பிரஜன் கேட்கறதுக்கு ஒழுங்காவே திவ்யா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, பதிலே ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க திவ்யா, நான் சொல்றதை கேட்டுட்டு லிசன் பண்ணுங்க. திவ்யாவை பொறுத்தவரையும் ஒருத்தன் பேசும்போது கொஞ்சம் ஆட்டிடியூடா அப்படி திரும்ப உட்காருது, இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பிரஜன் பொறுமையா தான் கேட்கிறாரு. என்ன காரணம் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் கேளுங்கன்னாலுமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, கேட்காமே இருக்காங்க. ஸோ நீங்க திரும்ப திரும்ப பேசாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ அதுல நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பேசும்போது மட்டும் மற்றவங்க கேட்கணும், ஆனா மற்றவங்க பேசுறது மட்டும் திவ்யாவால கேட்க முடியாது. அதுல காண்டாயிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல இவரே காண்டாயிட்டு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாத, கேட்காமலாம் இருக்காதீங்க, அப்புறம் கோவத்துல பொறுமையா பேசுங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம 2 பேருமே பேசாம இருக்கலாம், பேசாம இருப்போம், அது 2 பேருக்கும் நல்லது இல்லதுன்ற மாதிரி தேவையில்லாத சண்டை அந்த இடத்துல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, பட் அது எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது தான் நினைக்கணும். ஆனா அவங்க ஒரு சிலர் மட்டும் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஓகே. அதைத்தானே அவர் கேட்க வராரு, கேட்க வரவர்கிட்டயாவது பொறுமையா பேசலாம்ல. அதையும் அவர் சொல்றது கேட்கும் போது ஆர்குமெண்டா போய் டென்ஷனா போயிட்டு எதுக்கு அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து அமித் அவர்கள், எனக்கு யாருமே, நான் வந்து முழு உழைப்பை போட்டிருக்கேன், எனக்கு யாருமே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, யாருமே எனக்கு ஒரு பதில் சொல்ல, இது என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க, ஐ எம் வரிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஃபீல் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவர் இன்னொரு ஓட்டு போட்டாங்க. நான் இது வரைக்கும் இந்த சீசன்ல ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கக்கூடாது, ஜெயிலுக்கே போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஜெயிலுக்கு போற அளவுக்கு என்ன ஆக்கி வச்சிட்டீங்களே, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறாரு, ஃபீல் பண்றாரு. இதுலயும் எனக்கு வந்து இந்த ஓட்டை பிச்சை கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குதுன்ற மாதிரி பாத்ரூம்ல போய் அழுகுறாரு தனியா. அதுக்கப்புறம் சபரி கனிலாம் வந்து அவரை வந்து காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்றாங்க. அவரால் ஏத்துக்க முடியல, அந்த மனநிலை வர மாட்டேங்குது, நானும் பண்ணேன் தானே, அங்கேயும் முழிச்சேன் இதையும் பண்ணன்ற மாதிரி. ஸோ இதுல என்ன பண்றது, எல்லாம் அப்படி நடந்து போச்சு, அதை அக்செப்ட் பண்ண முடியல அவரால். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ஜெயிலுக்கு வேற போனோம் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. திவ்யா வந்து போயிட்டு அங்க கேமரா முன்னாடி, பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறீங்க, கூப்பிட்டே ஆகுறீங்க, கூப்பிடலைன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்னால முடியல, இவங்க வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்குது, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், இல்லைன்னா நான் வீட்டுக்கு கூட போறதுக்கு ரெடியா இருக்கேன், என்னை வீட்டுக்கு கூட அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க திவ்யா. ஏங்க காலைல திவ்யா அவர்களே நான் கேட்கிறேன், காலைல தூங்குனதுக்கே உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல, தூங்குனதே வப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்க, அதுவே உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்னா இது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கேமரா முன்னாடி போயிட்டு என்னை கூப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. பிக் பாஸ்லாம் நான்லாம் ஒரு துளி கூட மதிக்க மாட்டேன் திவ்யா, எதுக்கு நான் உன்னை மதிக்கணும், எதுக்கு உன்னை பத்தி இது பண்ணணும், கம்முன்னு ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து தல ரூம்ல சாண்ட்ரா, பார்வதி மற்றும் ரம்யா பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரம்யா வந்து நான் பண்ணேன், நல்லதா தான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி ரம்யா அங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க, ஏன்னா அடுத்த வாரம் கேப்டன்சி பவர் போச்சு, நாமினேஷன்ல எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, நாம கேப்டன்சி டாஸ்க் பண்ணலான்னு பார்த்தா மொத்தமா முடிச்சு விட்டாங்களே, இது பண்ணிட்டாங்களான்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன். அதுல குறிப்பா பார்வதி வந்து சொல்றாங்க, நான் ஏன் வந்து உனக்கு ஓட்டு போடலன்னா, போன வாட்டி உனக்கு ஓட்டு போட்டுட்டேன், இந்த வாட்டி நீ அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி அங்க ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்ம உழைப்பை போட்டு அதுக்கான கிரெடிட் கிடைக்கலன்னா எவனுக்கு இருந்தாலும் வருத்தம் வரதான் செய்யும், கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் பார்வதி ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், திவ்யா ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரம்யா ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அமித் ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்றதா. ஆனால் நீங்கள் போட்ட உழைப்புகள் மக்கள் பார்க்குறாங்களே, அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.